கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை சங்கீதம் 29 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நாம் இருக்கிறோம். இந்த மார்ச் மாதத்தின் கடைசி நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நமக்கு பலன் கொடுத்தார், நம்மை நடத்தினார், நம்மை பாதுகாத்தார். வருகிற புதிய மாதத்திலும் கர்த்தர் அப்படியாய் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தமது ஜனங்களுக்கு பலனை கொடுக்க வல்லவர். வருகிற புதிய மாதத்திலும் கூட கர்த்தர் ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு மணித்துளிலும் நன்மையினால் முடிசூட்டி தமது பலத்தினால இடை கட்டி நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். தமது ஜனங்களுக்கு பலனை கொடுக்கிறவர், தமக்காய் காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பலனை தருகிறவர் மாத்திரமல்ல, அவர்கள் சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தருகிற தேவனா இருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்மை நம்புகிறவர்களுக்கு, தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு, தமது சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, தம்மோடு கூட உறவாடுகிறவர்களுக்கு, தம்மோடு கூட இடைப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்க வல்லவர். கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க வல்லவர், கர்த்தர் சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர், கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்க வல்லவர், கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், நம்மை கைவிடாமல் நடத்துகிற தேவன். இந்த 3 மாதத்தை முடிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த 3 மாதங்களை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி வந்தார். இந்த வருடம் ஆரம்பித்து 3 மாதங்களை முடித்து இந்த 4ஆம் மாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். நமக்கு ஒரு புதிய பலனை கொடுக்க வல்லவர். நீங்கள் செய்த வேண்டுதல்கள், ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் செய்த விண்ணப்பங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். 3 மாதங்கள் முடிந்து விட்டதே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உங்களை பலப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் விண்ணப்பங்கள் வீண் போகாது. 3 மாதத்தை முடிக்க கொடுத்த பலனை காட்டிலும் இந்த 4ஆவது மாதத்திலே ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவர். தமது ஜனங்களுக்கு பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். 3 மாதம் முடிந்து விட்டதே என்று சொல்லி கலங்காதிருங்கள். இன்னும் என் விண்ணப்பம் நிறைவேறலை என்று சொல்லி கலங்காதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். புதிய பலன், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் கைவிடாமல் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த 3 மாதத்தை காணும்படியாய், முடிக்கும்படியாய் நீர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. மட்டுமாய் காத்தது போல இனியும் நீர் எங்களை காத்து நடத்த வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். புதிய பலத்தினாலே, சமாதானத்தினாலே, சந்தோஷத்தினாலே, ஆசீர்வாதத்தினாலே நீர் எங்களை நிரப்பி நடத்த வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களை நடத்துவீர், எங்கள் தேவையை சந்திப்பீர், காத்துக்கொள்ளும் வழிநடத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த 3 மாதத்தை கர்த்தர் நடத்தினது போல புதிய மாதத்திலும் கர்த்தர் உங்களை நுழைய செய்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.